மச்சான் என் பக்கத்துல ஒருத்தர் தீஞ்சு போய் உட்காந்துருக்காண்டா. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. ஜனநாயகன் போஸ்ட்பாண்டட் கைஸ். யாரெல்லாம் ஜான் 9th கன்ஃபார்ம் மூவியை பார்த்துலாம் அப்படின்னு நினைச்சு இருந்தீங்களோ உங்களுக்கு நம்ம பாய்ஸ் மீம்ஸை குறை வைக்கவே இல்லை. எக்கச்சக்கமான மீம்ஸ். என்னங்க அது எப்படி ஆயிப்போச்சு? படுபாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டாங்க. இந்த சினாரியோவா அப்படி நம்ம விஜய் ஃபேன்ஸுக்கு மாற்றி போட்டா எப்படி யோசிச்சு பாருங்க. வேற லெவல்ல அல்டிமேட்டா இருக்கு. கேட்கறது ரஜினியை வந்து நம்ம முக ஸ்டாலினா போட்டுடலாம். அல்டிமேட். விவரம் இல்லாம விஜயை தாக்கிட்டா. என்னது இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா தம்பி, விஜய் துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? ஆமா ஷாக்கிங். சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு? வணக்கம் சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு மத்திய உளவுத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவலை சொல்லி விடுகிறேன். கரூரில் பண்ணது மாதிரியே தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தேட்டரில் ஒரு 2-3 தேட்டரில், ஒரு தேட்டரில் 2-3 தேட்டரில் ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ அன்னைக்கு வயலன்ஸ் உண்டு பண்ணி ஸ்க்ரீன் எல்லாம் கிழிச்சு. உண்மையா இருந்தா நிச்சயமா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்குது. இதனாலதான் நமக்கு பாலிடிக்ஸே பிடிக்கிறது இல்லை கைஸ். இமோஷனா இருவா. சில்லற காசு தானே கேக்குறான். எனக்கு ஒரு டவுட், இந்த காசை என்ன பண்ணுவீங்க? கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, மக்களுக்கு உதவுறது. அதனோட ப்ராஃபிட்ல இருந்து தானே தரணும். தனியா பிச்சை எடுக்க சொல்லியே. சிசிபிஏ கைட்லைன்ஸ் படி நீங்க பண்றது இல்லீகல். இப்படி கோடியா கொள்ளை அடிக்கிற கார்ப்பரேட் கம்பெனிட்ட எவனும் கேட்க மாட்டானு. ஆனா ஒரு சின்ன ப்ரொமோஷன் பண்ணி மாட்டிக்கிட்டா நம்ம ஆளு. வணக்கம் பிரதர். அவனை போட்டு எல்லா இன்ஃபுளுசரும் போட்டு தாக்குறாடா. இவரை தவிர நான் எங்கேயும் பார்த்தது இல்லை இதே மாதிரி வீடியோ. ஹே இன்ஃபுளுசர்ஸ், திஸ் இஸ் ஃபார் யூ கைஸ். பெஸ்ட் கிரிக்கெட் ஆஃப் த இயர். மேட்ச் ஃபீஸ் 450 ரூபா. இதுதான் கைஸ். என்ன வேலை பண்ணாலும் தனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள்ல தலைவன் கிரிக்கெட்டை உள்ள இணைச்சிட்டான் அவனோட வேலையில. வெல் சேட் கை. தேவா எப்பவுமே கரெக்டா தான் இருப்பாரு போல. இவர் கரெக்டா சொல்லிருக்காரு. ஆனாலும் கொடுவாயன்பு விஜய் வச்சு நிறைய ஸ்கேம் பண்ணி கடைசியில இப்படி ஒரு நிலைமைக்கு மாட்டோன்னு எவனையும் எதிர்பார்க்கல. கடைசியில மாட்டிக்கிட்டான். லாஸ்ட் இயர் எல்லாருமே பெட்டிங் ப்ரொமோஷன் பண்ணிட்டு தான் இருந்தானுங்க. இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியா தம்பியாப்புல போட்டினாப்புல மாட்டிக்கிட்டாப்புல. இந்த கொடுவாய் அன்பு மாட்டினதுல எனக்கு ஒரு சின்ன கருத்து இருக்கு. விஜய் மனுஷங்க எல்லாருமே தப்பு பண்ண செய்வாங்க. ஆனால் அந்த தப்பை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு எல்லாருக்குமே அமையறது கிடையாது. அப்படி இவனுக்கு வாய்ப்பு அமையலை. ஏன்னா அந்த தப்பு பண்ணது அவனுக்கு வீடியோ எடிட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணுறவங்க மேலே தான் இருக்குது. அந்த பையன் சும்மா ஒரு டெமோ பீஸ் மாதிரி தான் பண்ண சொல்கிறத பண்ணிக்கிட்டு இருக்காள். அதனால் கிரிட்டிசைஸ் பண்ணோம்னா இவனை பண்ணாமல் அவன் பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க அந்த பாய்ஸ் கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள். தட்ஸ் இட். Peace out.